ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நான் தூத்துக்குடியில் இருக்கேன். தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெள்ளம் மழை அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கரண்டு போச்சு. இன்னும் வரல. நான் இப்போ தான் எனக்கு எதோ டவர் கிடச்சிச்சு. சரி, ஆனுவல் பிளானர் எதாட்டும் வந்துட்டான்னு பார்த்தா இப்போ தான் காலையில் கொஞ்சோண்டு நெட் வந்துச்சு. ஆனுவல் பிளானர் வந்துட்டு ஸோ ஆனுவல் பிளானரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனுவல் பிளானர் வந்துட்டு இப்போ அடுத்தது வந்து நான் வேறு ஊருக்கு போகிறேன். ஓகேவா, மதுரைக்கு போயிட்டு அங்கே நெட்டு கனெக்ஷன்லாம் அங்கே எல்லாம் இருக்கும். இங்கே தூத்துக்குடி ஃபுல்லாகவே நெட்டு எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக இல்லை, வரவே இல்லை. கரண்ட்டு விட்டு விட்டு தான் வருது. ஸோ நான் வேறு ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். ஓகேவா, ஸ்டடி பிளான் என்னது, டெஸ்ட் பேட்ச் என்னது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே எல்லாம் ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, கரண்ட்டு தண்ணிலாம் இல்லை, ரொம்ப இதாக தான் இருக்குது. அது எங்கள் ஏரியாவில் ரொம்ப தண்ணி கட்டிட்டு அதை வெளியே எடுத்து கரண்ட் விடுறதுக்கு இன்னும் ஒரு 3 to 4 days ஆயிரும். நம்ம இங்கேயே உட்காந்துருந்தால் ஒரு வேலையும் பார்க்க முடியாது. நான் இன்றைக்கி கிளம்பி உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆனுவல் பிளானர் ஒன்று மட்டும் பார்த்துருவோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஃபோர்கர் அகாடமியோடைய சப்ஸ்கிரைபருக்காண்டி ஒரு தடவை லைட்டாக சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து பாருங்களேன், நமக்கு வந்து ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு இருக்காங்க. ஜூன் மாதம் எக்ஸாம். ஸோ சூப்பரான வாய்ப்பு. 6 மாதம் இருக்குது. தரமாக படித்தா ஈஸியாக வந்து வேலை வாங்கிட்டு போயிடலாம். ஆல்ரெடி படித்தவங்க நல்ல ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுறதுக்கும் கரெக்டாக டைம் இருக்கும். ஓகேவா, ரொம்ப தள்ளி போகல. நான் வந்து ஒரு செப்டம்பர் அக்டோபர் நடக்கும்னு நினச்சேன். ஸோ அந்தளவுக்கு கொண்டு போகாமல் அவங்க இந்த ஜூன்லேயே வச்சுட்டாங்க. ஜூனில் வச்சு ரொம்ப நல்லது. ஜூனுங்கிறதுலாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஜனவரி மாதம் பொங்கல் வரும், ஜனவரி மாதம் முடிஞ்சிடும். ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டப்பெல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோ வேகமாக வந்து ஓடும். ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜனவரி லாஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூனோடைய மிடில் அல்லது லாஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து பண்ணலாம். அதனால் இது ஒரு சூப்பர் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், ஃபாரஸ்ட் கார்டு, கம்பைன்டு குரூப் 1. அடுத்த குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூலை எக்ஸாம்னு இருக்காங்க. அடுத்தது கம்பைன்டு இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸு. ஓகே, இது ஒரு நல்ல எக்ஸாம் தான். அடுத்த குரூப் 2 குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, மே மாதம் வந்து கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட் மாதம். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு 6 மாதம் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் நல்லா பண்ணாலே திரும்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். நீங்கள் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணாலே குரூப் 2 குரூப் 3யில் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு குரூப் 4 கான்சன்ட்ரேட் பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறம் இது எங்கே போட்டிருக்கோம், ஆகஸ்ட்டு மேன்னு போட்டிருக்காங்களா, மேலே அவங்க நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் வரும். ஆகஸ்ட் லாஸ்ட்டு தான் வந்துருக்கும். ஓகேவா, ஸோ குரூப் 4 முடிஞ்சு ஒரு 3 மாதம் வந்து டைம் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு வந்துருக்கு. ஓகே, சரிங்க, இவ்வளோதான். அப்லோடு வந்து நெட்டு ஸ்பீடு இருக்கும், பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டடி பிளானு இது எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். எனக்கு இந்த ஃபுல்லாக மழை பெஞ்சியில் தொண்டை கட்டிக்கிட்டு தேங்க்யூ, பாய்.